ஹலோ மக்களே, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து ஒரு கப்பல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். யார்டா எடுக்கிறது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபேவரட் டாக்டர் இருக்காங்க, டாக்டரோட ஃபேவரட் அவங்களோட ஹபியும் இருக்காங்க. சரி அவங்களே இன்டர்வியூ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்னுடைய தூண், இதே தூண் இங்கதான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் டவுனா இருக்கும்போது இவங்க தான் வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய லிஃப்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. We have our own hurricanes, ups and downs இருக்க தான் செய்யுது. பட் அதில் நம்ம எப்படி அதை தாண்டி மீறி நம்மளோட எல்லா பிட்ஃபால்ஸையும் மேட்ச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு வாழ்றது தான் திருமண வாழ்க்கை, இல்வாழ்க்கை. இந்த ரைமிங் தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ரைமிங் தான். ஒரு திட்டம் நம்ம கோவத்துல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அடுக்குமொழி வச்சிருப்பாங்க, அந்த அடுக்குமொழியோட வரும். அது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாமே அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எல்லாம் சொன்னா ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பசுமரத்தாணி, இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டேன்னு நான் திருப்பி கேட்பேன், ஏன் நீ தமிழ் படிக்கவே இல்லையா? குஷி படத்துல வர மாதிரி தான் ஃபர்ஸ்டே வந்து இது எச்எஸ்வர டிசைட் பண்ணுவாங்கல்ல, விஜய் ஜோதிகான்ற மாதிரி எங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சின்ன குழந்தைல இப்படிலாம் கையை பிடிச்சிருப்பீங்கல்ல சார்? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒரு வேலை எனக்கு எடுத்துட்டு தோணுது, ஆஃப் பாயில இப்படி மேம் நாளா மடக்கி போடும்போது அதுல விழுந்துட்டாரோ அப்படின்னு. கிரிக்கெட்ல சொல்லணும்னா விராட் கோலி, MS தோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நான் எப்போதும் உங்களை அடிக்கடி சந்திக்கிற குமுதம் ஸ்நேகிதியில வர டாக்டர் சுகன்யா சரவணகுமார். இன்னைக்கு என் கூட என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் சரவணகுமார் இருக்காங்க. கப்பிள்ஸ் இன்டர்வியூக்கு குமுதம் நேயர்களுக்காக ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட். ஹலோ, இன்னைக்கு என் கூட என்ன இன்டர்வியூ பண்ண போறான்னு எப்போதும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஹலோ மக்களேன்னு சொல்றேன், என்னோட அனு. ஹலோ மக்களே, நான் அனு. சூப்பர் இன்ட்ரோ. இந்த மாதிரி இன்ட்ரோ எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல, நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன்ல. சோ இன்னைக்கு நீ கொடுக்கும் போது ஐயோ பறக்குறேனே. இல்ல அனு, ஐ எம் ஆல்வேஸ் இம்ப்ரெஸ். எப்பவுமே ஹலோ மக்களே தான் ஒரு உங்களோட ட்ரெண்ட். அதுதான் சரி, என்ன அது எப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வை நாட் ட்ரை அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்ல மேம், பெஸ்ட் எஸ் மேம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா வந்து ஒரு கப்பல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். யார்டா எடுக்கிறது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபேவரட் டாக்டர் இருக்காங்க, டாக்டரோட ஃபேவரட் அவங்களோட ஹபியும் இருக்காங்க. சரி அவங்களே இன்டர்வியூ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா அப்படிங்கும்போது பீச்ல எடுப்பாங்க, இல்ல ஹோட்டல்ல, ஏதாவது வேற எங்கேயாவது சம்திங் பிளேஸ் ஸ்பெஷலான பிளேஸ்ல எடுப்பாங்க. ஸோ ஆனா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ற இடமும் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதனால இங்க வச்சிடலாமே அப்படின்ட்டு மீட்டிங் எங்க போட்டாச்சு. ஆனா வேற லெவல்ல நீ திங்க் பண்ணிருக்கானோ, நீ வேற எங்க கூப்பிட்டுருந்தாலும் நான் நகர்ந்திருக்க கூட முடியாது. இங்க எங்கேயாவது சுத்தி எங்களை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கதான் பாக்குறது, இங்கதான் டீ குடிக்கிறது, இங்கதான் சாப்பிடுறது, இங்கதான் டேஸ்ட் பண்றது, இங்கதான் ஒன்லி இங்கதான். லைக் எங்களோட ஹோல் லைஃப் இஸ் ஸ்பின்னிங் அரவுண்ட் ஹியர் தான். ஆக்சுவலா வேற காஸ்டியூம்ஸ்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் நம்ம காஸ்டியூம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐ நோ சார், நீங்க ரெண்டு பேரும் பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சரி இங்க முடிச்சிடலாம், நம்ம எப்படியாவது இன்ட்ரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டேன் மேம். நம்ம நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க சாரை பத்தி. சார் எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். சார் மேம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. மேம் வந்து டவுனா இருக்கும் போதெல்லாம் நீங்க தான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன், எங்க இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை சார். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி சார். என்னுடைய தூண், இதே தூண் இங்கதான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் டவுனா இருக்கும்போது இவங்க தான் வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய லிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லா நான் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்ல நம்ம ஆரம்பத்துல இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப நம்ம டவுனா இருக்கும்போது இவங்க தான் ஃபுல்லா மாரல் சப்போர்ட். இப்போ இவங்க வந்து இப்போ கலக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இதுல. சோ ஐ வில் பீ லைக் கொஞ்சம் முட்டை கலக்கி குழம்பு கலக்கி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனோ ஈக்குவலி தட் இஸ் வாட் மேரேஜ் இஸ் அபவுட். வி ஹேவ் அவர் ஓன் ஹரிகேன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதுல நம்ம எப்படி அதை தாண்டி மீறி நம்மளோட எல்லா பிட்ஃபால்ஸையும் மேட்ச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு வாழ்றது தான் திருமண வாழ்க்கை, இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையை மாறுறதுக்கு அன்பு மிகப்பெரிய பரிமாணம்.
இந்த Okay. இந்த இந்த- இந்த- இந்த ரைமிங் தான் வந்துட்டு கவர் இவங்களுக்கு பிளஸ். பண்ணிட்டு அந்த ரைமிங் தான் அதான் பிளஸ். அடுக்கு மொழி, அந்த அடுக்கு இல்ல, மொழியில அனு, இது வந்து என்னோட தஞ்சை தமிழ். இதை நான் எங்கேயும் விட்டு தர மாட்டேன். கரெக்ட். காவேரி தண்ணி எனக்கு வந்து உடம்புல அப்படியே அப்படியே ஊறிட்டு இருக்குது. அதுல தமிழ் பற்று வேற கொஞ்சம் இல்ல. அதிகமாவே இதை வந்து இருக்கா. இதை வந்து நீங்க இப்பதான் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நான் தான். நான் டெய்லி தானே வீட்ல பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்ல, தான் இது இப்பதான் புதுசு. அப்பதான் சொல்றேன். கரெக்ட் அனு. என்னன்னா இப்ப எப்படின்னா இப்ப ஒரு சாதாரணமா நான் கம்யூனிகேட் பண்றேன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா கூட இப்ப திட்டுறது ஏதாவது எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் ஹிக்கப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. அதுல கூட பாத்தீங்கன்னா என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும். ம். இப்ப இவங்க இருக்கிறதா அத்தன்டிக்குங்கிறேன். நீ அன்னைக்கு பேசுனது நான் ஒரு 2 நாள் கேரி பண்ணிட்டேன். அன்னைக்கு பேசுனது இன்னும் என் மனசுல பசுமரத்தாணி மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து என்கிட்ட நீ என்கிட்ட பேசுறேன்னா என்ன வாட் இஸ் பசுமரத்தாணி அப்படின்னு கேட்டிருப்பாரு சார். இல்ல பசு என்னைக்கு பேசுன இல்ல, எப்போ பேசுன நார்மலா வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனோ நம்ம பேசும்போது ஒரு திட்டம் நம்ம கோவத்துல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அடுக்குமொழி வச்சிருப்பாங்க. அந்த அடுக்குமொழியோட வரும். அது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாமே அப்படின்ட்டு நான் எல்லாம் சொன்னா ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பசுமரத்தாணி இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டேன்னு நான் திருப்பி கேட்பேன். ஏன் நீ தமிழ் படிக்கவே இல்லையா? தமிழ் படிச்சிருக்கேன் ஆனா திட்டும்போது பசுமரத்தாணி அப்படின்னா So, ஃபர்ஸ்ட் அதனால என்ன நீங்க வந்து இப்பதான் நம்ம சோஷியல் மீடியால இதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். நீங்க வந்து பக்காவா வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ராஜமௌலி வந்துட்டு இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். அப்பப்போ ஒரு கதை திரைக்கதை வசனம் சூப்பரா இது பண்ணுவோம். சூப்பர் மாப்பிள்ள கவி பேரரசு ஏ ரகுமானே மிஞ்சிட்டான்ற மாதிரி. அந்த ஒரு பேச்சு திறமை வந்து இவங்களுக்கு இருக்கு. சரி சரி. இல்ல அனு, அப்படி பெருசா ஒண்ணுமே கிடையாது. நான் we know ma'am. இல்ல நீங்க இப்பதான் அதான் சொல்றேனே, இது ஒரு 18 வருஷமா உருண்டுட்டு இருக்கோம் அந்த உருட்டைய. அதனால அவங்க வந்து கண்டுபிடிச்சு ஐயோ உங்க அம்மா தமிழ் பேசுறாங்க என்னன்னே பாதியே புரியலையே அப்படின்னு எந்திரிச்சு போயிருக்க காலம்லாம் இருக்கு. இவனை கேட்டா வேற ஏதாவது பதில் சொல்லுவானேன்னு போயிடுவாங்க. நிறைய முன்னாடியே டிவி ஷோஸ் அதெல்லாம் பண்ணிருக்கோம். பிரஸ் கிளப் ஆஃப் அந்த சென்னை அங்கே நிறைய கேசஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். பட் இப்போதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இவங்க வந்து இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இவங்களுடைய வே ஆஃப் அந்த பேஷண்ட் அப்ரோச்சாக இருக்கட்டும், வே ஆஃப் டாக்காக இருக்கட்டும், டக்குன்னு பேஷண்ட் போய் ஒரு ஹக் பண்ணுறதா இருக்கும், இல்லை அவங்க பேஷண்ட் முத்தம் கொடுக்குறதா, இல்லை இவங்க கொடுக்குறதா இருக்கட்டும், பேபி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அது முதல்ல இருந்து அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். ம். இல்ல ஸோ அப்ப ஐ நோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும். ஸோ அதை நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து ஒரு இதுவா வந்திருக்கு. சொன்னேனே, Okay, okay. என்னுடைய இதயத்தூண் விளக்குத்தூண் மதுரை விளக்குத்தூன் இங்க நிக்கிறது. Okay, 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 okay. மதுரையில இல்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான். சென்னை. சரிப்பா சென்னை விளக்குத்தூன்னு எங்கத்தான் நான் லைட் சொல்லுவேன். ஹவுஸ்னு வேணா வச்சுக்கலாம். Okay, okay, sir. ஏன்னா மயிலாப்பூர் தான் நான் ஃபுல்லா எல்லாம். சார் அப்ப சென்னை எப்படி தஞ்சை கூட கனெக்ஷன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? விஜய் அது வந்து குஷி படத்துல வர மாதிரி தான். ஃபர்ஸ்டே வந்து இது எஸ்ஏஸ்வர டிசைட் பண்ணுவார்ல, விஜய் ஜோதிகான்ற மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சின்ன குழந்தைல இப்படிலாம் கையை பிடிச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் சார்? எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. இல்ல நீங்க இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையா மாறினுச்சுன்னு சொன்னீங்க. சோ அது அரேஞ்ச் மேரேஜால மாறினுச்சா இல்ல லவ் மேரேஜால நிறைய மாறினுச்சா? பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்களே பார்த்தோன்னே. guess நீங்க பண்ணுங்களேன். வந்து அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்னு கேட்பாங்க. இருப்பா கெஸ் பண்ணானோ. மேம் என்னோட 6th சென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்க்கும்போது நீங்க லவ் கப்பலா பிஹேவ் பண்றீங்க அப்ப லவ் மேரேஜா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா சில டைம் வந்து என்ன ஆகும்னா அரேஞ்ச் மேரேஜ் இருக்கவங்க அதை விட ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க அரேஞ்ச் மேரேஜா இருப்பீங்க. நீ மட்டும் தான் நீ அதை வந்து கரெக்டா சொல்லிருக்க. எல்லாருமே எங்களை இல்ல வந்து நிறைய பேர் வந்து லவ் எல்லாம் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 7 வருஷம் லவ் பண்ணேன், 6 வருஷம் லவ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். சரி அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டேன் என்ன பண்ண அப்போ? அப்ப பண்ண. அதாவது என்னன்னா அவங்க இந்த ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைட்ஸ் சண்டை இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த அவங்களோட இந்த ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ் தெரியுது. ம். ஸோ அதில் அப்படியே அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. பட் நம்மளது அப்படின்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ வி மேனேஜ். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே. பார்க்கும்போது ஒரு லவ் மேரேஜ் பட் நான் அரேஞ்ச் ஆமா. அப்ப நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன பேசிக்கிட்டீங்க மேம்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன அது ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து சரி பிரேக்ஃபாஸ்ட் சரி மீட்டுக்கும் பார்த்தோம். அப்போ வந்து யூஸ்வலாக டிஃபன் வந்துட்டு பூரி இதில் இது பண்ணி சாப்பிடும். எனக்கு இந்த பூரியும் அது ஆஃப் பாயில்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சென்னை இவங்க தான் வந்து அது இது தஞ்சைக்கார பண்ணி- பொண்ணு. ஆமா. இல்ல நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டு இருந்தா தப்பா சொல்லாதீங்க. நம்ம என்னமோ தனியா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வேலை எனக்கு எடுத்துட்டு தோணுது. ஆஃப் பாயில இப்படி மேம் நாளா மடக்கி போடும்போது அதுல விழுந்துட்டாரோ அதெல்லாம் இல்ல, இல்ல, அப்படின்னு எனக்கு தோணுது. தெரியாது அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி. என்னன்னா நான் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு நான் வெக்கேஷன் சாட்டர்டே சண்டே பிஜி பண்ணிட்டு இருந்தேன். வந்தேன். இவங்க அனஸ்தட்டிஸ்ட் திருவாரூர்ல போஸ்டட். ஸோ இவங்க வந்து கேஸுக்கு நம்ம அந்த சைடு திருவாரூருக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலி கேதரிங் தானே இல்லையா, அம்மா அப்பா அவங்களாம் வச்சு நான் எனக்கு இவங்கள தான்
பார்க்க போகிறோம் கூட எனக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அனஸ்தீசியா அப்படிங்களா, ஓகே. பூரி, இட்லி, ஹாஃப் பாயில் அதெல்லாம் இருந்தது. ஹாஃப் பாயில் சாப்பிட்டீங்கன்னா கேட்டால் வேணாண்ணே. ஹாஃப் பாயில் சாப்பிட மாட்டீங்களா? அதுதான் நான் பேசுன ஃபர்ஸ்ட் டயலாக். இல்ல சாப்பிடுவேன், ஆனா காலையில சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அதுதான் பூரி ஹாஃப் பாயில் காம்பினேஷன் எனக்கு தெரியாது. பூரிக்கும் இட்லிக்கும் ஹாஃப் பாயில் தட்டு சாப்பிட்டா ஃபுட்டுல வந்து இவங்க பயங்கர ஒரு ஃபுட்டு, இவங்க பயங்கர ஒரு இது. இவங்க எது காம்பினேஷன் எது நல்லா இருக்கும், எப்படி சாப்பிடணும், அதுல வந்து பிஎஸ்ஏ பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்மளாம் இட்லி சாம்பார் சட்னி அதை எப்படி சாப்பிடணும், சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி, அதாவது என்ன சொல்றது, இது எப்படி சொல்றது, ஒரு லவ்வோட எப்படி சாப்பிடணும் கத்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இது பண்ணிருக்காங்க. சாப்பிடுறது மட்டும் பத்தி சொல்றீங்க, சமையல் எல்லாம் பண்ற அதெல்லாம் சொல்ல சமையல் மாட்டீங்களா? தான் அடுத்தது ஒண்ணு தான் சாப்பிடுறதுக்கு இருமா, வயிற்றுக்கு பொறுமை, சாப்பிடுறது தட்டுல சமைச்சாதான் வயிற்றுக்கு டிஃபனுக்கு வரும். வந்திருக்கிறோம். அடுத்ததுதான் வந்து லஞ்சுக்கு. லஞ்சுல வந்துட்டு இவங்கள மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது யாரே இல்லை. சூப்பரா வச்சு நீங்களா ஒன்லைன்ல முடிச்சுட்டாங்க. நான் எவ்வளவு டிஷ் தெரியுமா, செட்டிநாடு மெஸ் மாதிரியே என்கிட்ட டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இந்த மீன் குழம்பு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆனா உண்மைக்கு சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபுட்டி. இந்த விரால் மீன் குழம்பு வந்து வைப்பாங்க, சூப்பரா வைப்பாங்க. அதுவும் நான் சாப்பிட்டது இல்ல. முதல் மரியாதை சீனியர் சார், புரியல. முதல் மரியாதை சீன், முதல் மரியாதை சீன்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல. அது சொல்றது இங்க சீ ஃபுட் தானே நம்ம சென்னையில எல்லாமே கிடைக்கும். இவங்க ஃபுல்லா அந்த குளத்து மீன் அந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க இதெல்லாம். ஓகே ஓகே. எண்ட் ஆஃப் தி டே ஆஃப் பாயில் சாப்பிட கத்துக்கிட்டீங்களா சார்? இப்போ என்னன்னா ஸ்டாண்டர்டாவே சண்டே ஆனா இங்க மெனுவே அப்படிதான் ஆயிடுச்சு. பூரி ஹாஃப் பாயில், ஓகே, பூரி half boil. மசாலா செய்றீங்களோ இல்லையா, ஹாஃப் பாயில் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுட்டினா இப்போ இவங்க சொன்னாங்கல்ல எதுக்கு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பர்டிகுலரா இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரான் தொக்கு நமக்கு கையில நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து எனக்கு ரசம் கம்பல்சரி இருக்கணும். ரசமும் எறா தொக்கும் தேவை சாப்பிடணும். சரி ரசம் சாப்பிடலாம், சரி எறா தொக்கு இருக்கிற அன்னைக்கு தான் நீ ரசம் சாப்பிடுவேங்கிற பத்தியா. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நானும் வந்து எப்படின்னா, இப்போ கீரை எல்லாம் எப்படி சாப்பிடணும்னா லஞ்சுக்கு வந்து சாப்பிடுவேன். நான் மட்டும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% சாப்பிட நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்க, இட்லி கூட கீரை, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கீரை அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இது இப்போ நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் ட்ரை பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபுட்டோட மாதிரி ரேரா என்னென்ன சாப்பிடுவீங்க? எனக்கு கேட்கணும் போல இருக்கு. இட்லி கீரை, இட்லி கொஞ்சமா தான் இருக்கும், கீரை நிறைய இருக்கும். கீரைக்குள்ளார இட்லியை வச்சு பிசைஞ்சு அதை அப்படியே அது என்னமோ வேற ஏதாவது காம்பினேஷன் இருக்காம? இட்லி கருவேப்பிலை சட்னி. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாரி பூரியும் ஆம்ல ஆஃப் பாயில் சொன்னாங்க. இட்லி கீரை சொன்னேன், வேற டக்குன்னு அவங்களுக்கு டக் அப்படின்னு வராது. ஆக்சுவலி நாட்டுக்கோழி மட்டும் என்ன பண்ணுவான்னு மட்டும் கேளுங்க. என்ன பண்ணுவீங்க? நானே பீஸ் போட்டு அந்த பீஸ்னு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வரல. அதை சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். இல்ல வேணும். இல்ல அது வந்து இந்த நாட்டுக்கோழில அந்த பாட்டம் பீஸ் தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல போட்டு ஆக்சுவலி வந்து எக்கு வந்து முட்டை விடுற இடம் தான் வந்து உள்ளார வந்து எசன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு நாட்டுக்கோழியில பாத்தீங்கன்னா ஹெல்த்தியஸ்ட் பார்ட்டும் அந்த நம்ம சொல்றது தான் சிக்கன் பிரெஸ்ட் ஏரியாவும் அந்த கறி நிறைய இருக்கு. நம்ம எல்லாமே தப்பா நினைச்சிட்டு லெக் பீஸ் பின்னாடி ஓடிட்டு இருப்போம். ஸோ அது பீஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்க, சக்குன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டேன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த நாட்டுக்கோழி என்ன பண்ணுவேன், சுட்டு அந்த அதோட மஞ்சத்தூள் தடவை கொண்டு வர சொல்லிடுவேன். அப்புறம் நானே உட்காந்து பீஸ் போடுவேன். பீஸ் வந்து நானே தான் கட்டிங் வெட்டிங் எல்லாமே நானே தான். அதுக்கு மசாலா வந்து அம்மியில் அரைச்சு செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு தனியான அது ஒரு தனி ஸ்டைல் வச்சிருப்பேன். என்ன இன்னைக்குடா சண்டே, என்னடா சமையலா, உங்க அம்மா சமைக்க போயிருக்காங்க, என்ன நாட்டுக்குள்ளேயே விரால் மீனா, மேம் தான் சார் சரியான ஃபுட்டியா இருக்காங்க. ரியல் ஃபுட்டி ஏன்னு சொன்னா எந்த பீஸ்ல என்ன டேஸ்ட் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா? மேம் தான் சாப்பிடணும், எப்படி இது பண்ணணும், ஒரு PhD பண்ற மாதிரி இருக்கு. சீரியஸா இது கூட இதான் காம்பினேஷன், இவ்வளவுதான். மத்த நாள் ரசம் வச்சா சாப்பிடுறது, ரசத்தை என்னத்தப்பா சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு. அதுவே அங்க எறா ஃப்ரை இருந்தது, எறா நம்ம பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு ரசம். என்னடா இன்னைக்கு அதிசயமா உங்க அம்மா ரசம் சாப்பிடுறாங்க, என்னடா எறா தொக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அதே இது எறான்னு சொல்லி என்ன டெம்ப் பண்றீங்க மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு தரணும். அதை விட நீ என்னோட நாட்டுக்கோழி டேஸ்ட் பண்ண, அதையும் அடுத்து விரால் மீன். ஃபுட்டை தாண்டி இன்னொரு இவங்களுடைய ஒரு இது பாத்தீங்கன்னா டான்ஸ். ஸோ அது பாப்போமே, நாங்களும் நிறைய பார்த்திருக்கோமே. அதான் இவங்களுடைய ஒரு டான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்த்தது ஒரு கிளாசிக்கல் டான்சர் இவங்க. ஸோ எது கொடுத்தா இன்ஸ்டன்டா ஆடுவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ். நான் அப்படியே ஆப்போசிட். இதுல என்ன தெரியுமா, இப்போ ஆப்போசிட் சொல்றாங்கல்ல, நானே சொல்லிடுறேன். எனக்கு வந்து நவரசங்களும் இப்போ வந்து அபிநயம்ங்கிறது வந்து எனக்கு ஈஸியாவே வந்துடும். ஸோ இவங்களுக்கு எதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா
என்னோட அபிநயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு எதையாவது சொல்ல வர ட்ரை பண்றேன்னா அதுக்கேண்டா இவ்ளோ எக்ஸ்பிரஷன், நீ சாதாரணமா சொன்னதாவே நான் கேட்டுக்குவேன். நீங்க நவரசத்தை குடுக்குறவங்க சார் ஒரு ரசம் தான், வேற எதுவும் வராது. என்கிட்ட நீ அவ்வளவு expect பண்ணாத. இதுக்கும் நான் திரும்ப கேட்பேன், 4 தடவை இதை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், ஏதாவது ஊன்னு ஏதாவது பதில் வருதானே, நீ 4 தடவை நான் கேட்டேன், இதுக்கு என்ன பதில் யோசிக்கங்காட்டி நீ சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு போயிட்டு இது எல்லாமே வந்துரும். டக்குன்னு கோவம், ஸ்மைலு, இது அழுகை, இது எல்லாமே வந்துரும். அப்படியே நம்ம ஆடினா ஒரு லைவ் இதுவே நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இப்ப லைவா தெரியுது சார், மேம் வந்து டக்கு 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 டக்குன்னு மாத்திட்டாங்க சார், ஒரே ஃப்ரேம். அதேதான். சிம்பிளா நம்ம கிரிக்கெட்ல சொல்லணும்னா இஸ் லைக் ஷீஸ் லைக் விராட் கோலி, ஐ அம் லைக் எம்எஸ் தோனி. ஓகே ஓகே. ஆமா, இது பயங்கரம் தான். அப்படி ஆமா, கொஞ்சம் இமோஷனலி ஹைலி எக்ஸ்பிரசிவ், கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிரஷன்ஸ், ஹாப்பினஸ்னாலும் அதே மாதிரி தான். லைக் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இமோஷன் மேட் ஆஃப் இமோஷன்ஸ் தான் அண்ட் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், ஐயோ இதுக்கேண்டா கண்ணை இப்படி உருட்டுற, முழுசாமான சந்திரமுகியை பாருங்கிற மாதிரியே பாதி நேரம் இருப்பாங்க வீட்டுல. என்ன ஹேண்டில் பண்றதுதான் ஆனா அந்த கஷ்டம். கோவப்பட்டா கூட டக்குன்னு நம்ம ஒரு அவங்க இது பண்ற கரெக்டா அந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே டக்குன்னு அப்படியே மாறிடுவாங்க. அன்னியன் படத்துல வந்துட்டு ரெமோவா மாறிடுவாங்க. திடீர்னு பார்த்தா அது அம்பியா இருப்பா, அம்மா இதுல இருப்பேன், திடீர்னு ஒரு அன்னியன் இருப்ப டக்கு ரெமோவா மாறிடுவாங்க. டக்கு இப்போ நான் எனக்கு கோவச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இருக்கும், நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். இவங்க அப்படிலாம் கிடையாது, டக்குன்னு மாறும். ஏன்னா அதை கரெக்டா அந்த ஒரு இதுக்கு ஒரு அவங்களோட ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தோம்னா ஈஸி டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.